எலே ஆக்கங்கட்டா குவ அப்படிலாம் நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பாப்பா, அந்த பாப்பா வந்து அந்த பள்ளி ஆசிரியரை வந்து காலில் போட்டிருப்போம்ல, அதை கலத்தி அந்த டீச்சரை வந்து அடிச்சிட்டா. காலில் போடுறது எது அது, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஆசிரியர் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி. நம்ம அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அதிகமாக வீட்டில் இருக்கிறத விட பள்ளியில் தான் அதிகமாக இருக்கும். நமக்கு நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அறிவை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அவங்க தெய்வம், கடவுளுக்கு சமம் ஆசிரியர் பெருமக்கள் வந்து. அந்த ஆசிரியர்களை வந்து இந்த பொண்ணு இப்படி காலில் கிடக்கிறத கலத்தி இந்த பிள்ளை வந்து ஆசிரியரை அடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அது பெரிய சொல்றதுக்கே அந்த வார்த்தை எனக்கு வாயில் வரமாட்டேங்க, அவ்வளோ வேதனையாக இருக்குது. நாடு எங்கெங்கே போகுது, நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். பள்ளிக்கூடத்தில் பையன் வாத்தியார் அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும், பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏம்மா உனக்கு டீச்சர்னால் என்னன்னு தெரியுமா? அவங்க வந்து கடவுள், சரியா? பாடம் சொல்லி கொடுக்குற தெய்வம் வந்து நாளைக்கு அவங்க நல்லதுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவங்க நினச்சா 80,000 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கலாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு, உங்களே ஒரு ஆளாக்கி, உங்களே ஒரு டீச்சராக, ஒரு கலெக்டராக, ஒரு போலீஸாக, ஒரு லாயராக, உங்களை ஒரு பெரிய ஒரு அரசு துறையில் வேலை வாங்கி கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரே நல்ல உள்ளம் பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர் ஆசிரியர்கள் மட்டும்தான். அவங்கள போய் இப்படி காலைல கிடக்கிறத கலத்தி இது பண்ணியிருக்கேம்மா. உங்கள் வீட்டில் எப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களாம்மா? என்னம்மா நீங்களாம் என்னம்மா பிள்ளைகள்? அம்மா நாடு எங்கெங்க போகுது நண்பர்களே? பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து பள்ளிக்கூடம் போன பிள்ளைகள் திருந்தும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைன்னு பார்த்தா, செல்ஃபோனை டீச்சர் பிடுங்கி வச்சுட்டாங்கங்கிற கடுப்பில் இந்த டீச்சரை வந்து நீ வந்து காலைல கிடக்கிறத கலத்தி அடிச்சிருக்கியே. உன்னையெல்லாம் என்னதுக்கு தான் உங்கள் அம்மா அப்பா இப்படி பிள்ளைய பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல வந்து இந்த பிள்ளைக்கு டிசியை கிழிச்சு கொடுக்கணும் முறைப்படி பார்த்தா. ஆனால் அந்த டீச்சர் அதை பற்றி அவங்க பண்ணலையாம், மன்னிச்சு விட்டுருக்காங்க. என்னத்தை போட்டு சொல்ல, நம்ம நாடு எங்கே போகும் தெரியல. ரைட்டு, எல்லோரும் ஆசிரியர் பெருமக்களை வந்து மதியுங்க. ஆசிரியர் அப்படிங்கிறவங்க வந்து கடவுள். நாங்களாம் முன்னாடி பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது டீச்சரும் வாத்தியார் ஐயாலாம் வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டுட்டு வணக்கம் சார், குட் மார்னிங் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போவோம். இப்போ யார் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வந்து அதை வாத்தியார்மார்களை மதிக்கிறாங்க? ஒருத்தரும் மதிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னத்தை சொல்ல நண்பர்களே, கஷ்டமாக இருக்குது நாடு போகிற போக்க பார்த்தா. எங்கேயோ போகுது நாடு. சரி, ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேலி சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்கள்.